வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.9 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.10. ஒரு குழந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 1000 கிராம் காய்கறிகள் தேவைப்படுகிறது. 90 குழந்தைகள் உள்ள பள்ளிக்கு எத்தனை கிலோகிராம் காய்கறிகள் தேவைப்படும்? ஒரு குழந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 100 கிராம் காய்கறிகள் தேவைப்படும். 90 குழந்தைகள் உள்ள பள்ளிக்கு எத்தனை கிலோகிராம் காய்கறிகள் தேவைப்படும் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ பள்ளியில் எத்தனை குழந்தைகள் இருக்கு? பள்ளியில் உள்ள மொத்த குழந்தைகள் ஈக்குவல் டு 90. மொத்த குழந்தைகள் 90. ஒரு குழந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 100 கிராம் காய்கறிகள் தேவைப்படுகிறது. அதை எடுத்து எழுதுவோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவைப்படும் காய்கறிகள் ஈக்குவல் டு 100 கிராம். 90 குழந்தைகள் உள்ள பள்ளிக்கு எத்தனை கிலோகிராம் காய்கறிகள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு 90 குழந்தைகளுக்கு தேவைப்படும் மொத்த காய்கறிகளின் அளவு ஈக்குவல் டு 90 × 100. 90ஐயும் இந்த 100ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஒரு நாளைக்கு 90 குழந்தைகளுக்கு தேவையான மொத்த காய்கறியின் அளவு நமக்கு கிடைச்சிரும். 90 × 100 கிராம் ஈக்குவல் டு இந்த 90ஐயும் 100ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 9000 கிராம். இப்போ இந்த 9000ங்கிறத நம்ம கிலோகிராமில் மாற்றணும். ஏன்னா கொஷினில் பாருங்கள், கிலோகிராமில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம கிலோகிராமில் தான் எழுதணும் அதை. அப்போ 9000 கிராம் எப்படி கிலோகிராமில் மாற்றலாம் பாருங்கள். இப்போ 9000 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000. 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். இப்போ 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம்னா அந்த 1000 கிராம் 9000 வகுத்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 9000 1000 கிராமால் நம்ம வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 9000/1000. இந்த 0 எல்லாத்தையும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் 1ஆல் 9 வகுத்தோம்னா 9. இப்போ 9 கிலோகிராம்
9 கிலோகிராம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.